இன்றைக்கி நம்ம ஈரோடு நித்யா சமையலில் வெஜிடபிள் புலாவ் பார்க்கலாமா. இது கொஞ்சம் ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் இருக்கிற காய்கறிகளை வச்சே பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யறதுங்கிறது நம்ம செய்முறை இப்போ நம்ம பார்க்கலாம். டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சுக்கோங்க. காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட் எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் மீன் மேக்கர் ஊற வச்சுருக்கிறேன். வெந்தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணி, அரிசி ஊற வச்சுருக்கிறேன். இதையெல்லாம் எடுத்துக்கோங்க. இருக்கிற காய்கறிகளை அரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கசகசா, சோம்பு, மல்லி, மிளகு, ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு இதையெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி இலையும் பட்டையும் மட்டும் எடுத்துருக்குறோம். குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம பெருவெங்காயம் வணங்குற அளவுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கோங்க. சாப்பாடு கொஞ்சம் பழுபழுன்னு இருக்கிறதுக்காக. அதுக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்திக்கிறேன். அது கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். உங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் குலையாமையும் இருக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஊற்றுறவங்களும் ஊற்றிக்கலாம். அந்த நெய் வாசம் பிடிக்காதவங்க ஃபஸ்ட்டே எண்ணெயில் ஊற்றிட்டிங்க அப்படின்னா அந்த நெய் வாசம் தனியாக வராது. நெய் ஊற்றுனாங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். நெய் பிடிக்காதுங்கிறவங்க சொல்கிறவங்களுக்கு இந்த எண்ணெய்க்குள்ளே நெய் ஊற்றி பாருங்களேன். நெய் வாசமே அவங்களுக்கு தெரியாது. பட் அதனோட நல்ல சத்துக்கள் நம்ம உடம்புக்கு போகும். அதனால் இந்த எண்ணெய்க்குள்ளே நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு அந்த பிரியாணி இலையும் பட்டையும் போட்டுக்கோங்க. நான் பெருசாக போடாமல் சின்னதாக கட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் ஃப்ளேவர் எல்லா பக்கமும் வரும், அதனால் கட் பண்ணி போடுறேன். அது ஓரளவுக்கு அந்த எண்ணெயில் வணங்கட்டும். அதுக்கப்புறம் பெருவெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். அந்த பிரிஞ்சு நல்லா தனித்தனியாக வந்துடணும். அந்தளவுக்கு நீங்கள் வணங்க விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே வணங்க விட்டுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வணங்க விடுங்க. தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடணும். அது மாதிரி வணக்குங்க. நான் இந்த வெங்காயம் வணங்குறது ஸ்கிப் பண்ணாமல் காட்டியிருக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் அதை நல்லாவே வணங்க விடுங்க. பார்த்திங்களா, தனித்தனியாக பிரியுது. அது மாதிரி பிரிஞ்சிடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். நம்ம என்னென்ன ஐட்டம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறேன். அதை வெங்காயம் நல்லா வணங்கிட்டுன்னு
அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம போட போகிறோம். அதில் என்னென்ன போட்டோம்? தக்காளி, ஜீரகம், மிளகு, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், மல்லி, இஞ்சி, பூண்டு, மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த அரைச்சி வச்சதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அந்த கெட்டியாகவே போட்டு எண்ணெய் பிரியிற அளவுக்கு வணக்க விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா அந்த மசாலா பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். நம்ம வணக்கில் வறுக்காமல் அரைச்சிருக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ காயெல்லாம் போட போகிறோம். காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு, மீன் மேக்கர் வந்து வெந்தண்ணியில் வேக வச்சு எடுத்து தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். பட்டாணி, பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன், அதையும் சேர்த்திக்கோங்க. மீன் மேக்கரையும் சேர்த்திக்கோங்க. இதையெல்லாம் மசாலாவோட ஒன்றா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த காயில் வந்து அந்த மசாலா இறங்கட்டும். நான் எந்த விதமான பொடியும் இதில் யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்கிறத போட்டு அரைச்சி தான் பண்ணியிருக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் வேறு என்ன காய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சு. மெயினாக பட்டாணி யூஸ் பண்ணிக்கோங்க. மீன் மேக்கர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்ற எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அரிசி ஊற வச்சு கழிஞ்சி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் அரிசி ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக கழிஞ்சிங்கன்னா மட்டும் போதுமானது, ஊற வைக்க வேண்டாம். இப்போ நம்ம அரிசி எவ்வளவு தண்ணி ஊற்றுனமோ அதே அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதுமானது. அதுலேயே ஜூஸியாக வந்து நம்மளுக்கு தண்ணி வந்துருச்சு. உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த இதில் இருக்கிறதையே நம்ம வந்து அலாசி ஊற்றிக்கிறோம். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்தளவுக்கு அளந்து அலாசி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அதில் தான் இதை அலாசுகிறேன். தனியாக அலாசி ஊற்றி அதுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊற்றாதீங்க, ரொம்ப சாப்பாடு குழஞ்சிரும். நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றுறோமோ அதை வந்து இதில் அலாசி ஊற்றிக்கோங்க. அளந்து வச்ச தண்ணியிலிருந்து தான் நான் அதை அலாசி ஊற்றினேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணாமையே கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. நான் புதினா இலை போட்டுக்கிறேன். நான் முழு மல்லி போட்டதுனால மல்லி இலை போடலை. நீங்கள் முழு மல்லி இல்லை அப்படின்னா மல்லி இலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதுலேயே மல்லி வாசனை வரும். அதனால் புதினா மட்டும் நான் சேர்த்திருக்கிறேன். நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. நான் இதுக்கு மஞ்சத்தூள் கூட யூஸ் பண்ணல, எந்த விதமான மசாலா தூள் யூஸ் பண்ணலை. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் பண்ணியிருக்கேன். குக்கர் விசில் போட்டு நல்லா அழுத்தி ப்ரெஷர் வெளியே வரட்டும்னு நல்லா மூடி போட்டுருங்க. 2 விசில் மட்டும் லாங் விசில் விட்டுருங்க. அது உங்கள் குக்கரை பொறுத்து விசில் விடுங்க.
ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டுன்னு அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.